சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ், ஜீரா ரைஸ் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சென்னா குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கருப்பு கொண்டக்கடலையை வச்சு சிம்பிளான ஒரு குருமா. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து 100 கிராமுக்கு கருப்பு கொண்டக்கடலையை நான் 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். கொண்டக்கடலையில் எடுத்து அதை இப்படி நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா தோல் தனியாக உறிஞ்சு வரும், கடலையும் 2ஆக உடையும். இதுமாரி உடஞ்சி வந்ததுன்னா கடலை வந்து கரெக்டாக ஊறி இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஊற வச்ச கொண்டக்கடலையை குக்கருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி வந்து கொண்டக்கடலை முழுகிற அளவுக்கு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூட 2 துண்டு பட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு குக்கர் மூடி போட்டு 6லேருந்து 7 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் வந்து 6 விசில் வரைக்கும் வச்சுருக்கேன். கடலை வந்து பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி மசிச்சு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பூ மாதிரி சாஃப்டாக வெந்து வரணும். நறுக்குனெல்லாம் இருக்கக்கூடாதுங்க, இருந்தால் நல்லா இருக்காது குருமா. எந்த ரெசிபிக்காக இருந்தாலும் நல்லா சாஃப்டாக அப்படி கையை வச்சு அமுக்குனதுமே சாஃப்டாக மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட 1/4 மூடி தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 10லேருந்து 20 செகண்ட் அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து விடுங்க. 20 செகண்ட் வறுத்ததுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமும் தேங்காயும் ஈவனாக நல்லா ஃப்ரை ஆகி வரணும். வெங்காயமும் தேங்காயும் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தேங்காய் வெங்காயமும் எந்த அளவுக்கு கலர் மாதிரி வதங்கியிருக்க பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கணும். இந்தமாரி நீங்கள் அரைச்சி செய்யும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும், குருமாவோட ஃப்ளேவர். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதை சும்மா அந்த ஹீட்லேயே வதக்கி விடுங்க. நீங்கள் பச்சையாக அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொரப்பாலாம் அரைக்கக்கூடாது, திரியே இருக்கக்கூடாது. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ குருமா செய்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பிரியாணி இலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்குனீங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட ஈரப்பதம்லாம் போய் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொடியாக நறுக்குன தக்காளி 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது குருமாவில், அந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு குழஞ்சிருக்கு பாருங்கள். இது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கலாம், தண்ணியாக வேணும்னா தண்ணியாகவும் செஞ்சுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். நான் வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் அளவுக்கு இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த குருமாவில் வந்து காரம் வந்து கம்மியாக தான் இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. அதனால மசாலா வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம், அந்த மசாலோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்காக. இப்போ 10 நிமிஷம் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து பர்ஃபெக்டாக நல்லா குக் ஆகிருக்கு. அவ்வளோதான், குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு உங்களுக்கு இந்த திக்னஸ் போதுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் இது வந்து ஆறுனுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகும். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் உடனடியாக நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான கொண்டக்கடலை குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும் இந்த குருமா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஜீரா ரைஸ்க்கு நல்லாயிருக்கும், புலாவுக்கு நல்லாயிருக்கும்.
இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது காலையில் நீங்கள் டிஃபனுக்கு செஞ்சால் கூட போதும். மத்தியானம் லஞ்சுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நைட்டு டின்னருக்கும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது போல் கொண்டக்கடலை, பட்டாணி எல்லாம் வச்சு நிறைய குருமா ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் டேஸ்டியான ரெசிபிகளுக்கு மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.